பல இழுபறிகளுக்கு மத்தியிலாம் இவ இப்போ இந்த முதல்வராக வந்திருக்கிறா. இது இனிமேல் என்ன செய்யணுமெண்டா அரசியல் சார்ந்து செய்யாமல் அந்த சுற்றுவட்டத்தை தாண்டி போகின்ற போது மீன் சந்தைக்கு முன்பாக இருந்து கொஞ்சம் தூரத்துக்கு ஒழுங்கான பாதை வசதி இல்லை, எல்லாம் புனரமைக்க வேண்டிய தேவைப்பாடு ஒன்று இருக்கிறது. அது ஆர்டிஏக்கு கீழே வந்தால் என்ன, எதுக்கால வந்தால் என்ன. பிரதான வீதி இது, இந்த தீப பிரதான வீதி, பிரதான தபாலகம் முன்னால் இந்த வீதி ஒரு வினாய தெரிந்த ஒரு 5 வருஷமாக இப்படியே தான் இருக்குது. பார்க்கிங் வசதி போதிய அளவு இல்லை. உதாரணமாக சொல்ல போனால் ஆஸ்பத்திரி வீதியாக இருந்தால் என்ன, ஸ்டான்லி ரோட்டாக இருந்தால் எந்த பிரதான வீதிகளிலுமே நடைபாதையிலே பயணிகள் போகின்ற போது இப்போ தற்போது இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடந்து இந்த பிரதேசத்துக்குரிய அந்த மாநகர சபைக்குரிய முதல்வரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த முதல்வர் இந்த மாநகர சபைக்கு என்ன செய்யணும்? யாழ்ப்பாண மாநகர சபையை பொறுத்தவரையிலே இலங்கையின் வடக்கிலே அமைந்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய மாநகர சபை. யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வடக்கினுடைய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சபையாகவும் யாழ் மாநகர சபை இருக்கிறது. அந்த வகையிலே முதல்வராக தெரிவாகி இருக்கின்றவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே நேரம் இந்த மாநகர சபைக்குள்ளே நானும் இந்த தொழிலை நடத்துகின்ற அடிப்படையிலே நிறைய விடயங்களை அவதானித்திருக்கின்றேன். இந்த மாநகர சபையிலே செய்யப்பட வேண்டிய பல விடயங்களிலே முக்கியமாக பொது கழிப்பறைகளினுடைய அசுத்தம் நிறைய இருக்கிறது. பொது கழிப்பறைகள் போதாமல் இருக்கிறது. உதாரணமாக சொல்லப்போனால் நவீன சந்தை கட்டிட தொகுதிக்கு கீழே தான் பொது கழிப்பறைகள் இருக்கிறது. இந்த பக்கத்திலே இந்த பண்ணைப்புறத்திலே இருந்தால் என்ன, இல்லது போனால் இந்த அயலிலே இந்த முற்றவழிக்கு பக்கமாக இருந்தால் என்ன, பொது கழிப்பறைகள் போதிய அளவு இல்லாமல் இருக்கிறது. அதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். மேலும் வாகன பாதுகாப்பு, அதாவது பார்க்கிங் வசதி போதிய அளவு இல்லை. உதாரணமாக சொல்ல போனால் ஆஸ்பத்திரி வீதியாக இருந்தால் என்ன, ஸ்டான்லி ரோட்டாக இருந்தால் எந்த பிரதான வீதிகளிலுமே நடைபாதையிலே பயணிகள் போகின்ற போது வாகனங்களை அந்த பார்க்கிங் வசதி குறைவாக இருக்கின்ற காரணத்தினாலே நடைபாதை பயணிகள் கூட பயணிப்பதிலே சிரமங்கள் இருக்கிறது. அவற்றையெல்லாம் ஈடுகட்ட வேண்டும். அதே நேரம் இப்பொழுது நாங்கள் நிற்கின்றது இந்த பிரதான தபாலகத்துக்கு முன்னால். அந்த சுற்றுவட்டத்தை தாண்டி போகின்ற போது மீன் சந்தைக்கு முன்பாக இருந்து கொஞ்சம் தூரத்துக்கு ஒழுங்கான பாதை வசதி இல்லை, எல்லாம் புனரமைக்க வேண்டிய தேவைப்பாடு ஒன்று இருக்கிறது. அது ஆர்டிஏக்கு கீழே வந்தால் என்ன, எதுக்கால வந்தால் என்ன, முதல்வர் அதற்கான ஒரு ஏது நிலையை ஏற்படுத்தி அந்த வீதி புனரமைப்பையும் ஏற்படுத்தி தர வேண்டும். அதே நேரத்திலே சுத்தம் சம்பந்தமான விடயத்திலே ஒரு கண்காணிப்பினையும் முதல்வர் மேற்கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால் இப்பொழுதெல்லாம் இயற்கை சூழலிலே இயற்கை சீரழிந்து கொண்டிருக்கிற நிலையிலே அனைத்தையும் சுத்தத்துடனும் சுகாதாரத்துடன் வைத்திருக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது. அது முதல்வர் கவனிப்பது என்பதை தாண்டி இங்கே உள்ள வர்த்தகர்களுக்கும் அது சம்பந்தமான விழிப்புணர்வினையும் மாநகர சபை கூடாக முதல்வர் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதே நேரத்திலே இன்னொரு விடயத்தை நான் முதல்வரிடம் ஒரு கோரிக்கையாக வைக்கின்றேன். இந்த அசுத்தங்களை ஏற்றிச் செல்கின்ற, அந்த குப்பைகளை ஏற்றிச் செல்கின்ற டிராக்டர்கள் எல்லாம் வெறுமனே திறந்த வழியாக அதனை கொண்டு செல்கின்றார்கள். இப்படி கொண்டு செல்கின்ற இந்த ரோட்டால் கூட கொண்டு செல்கின்ற போது இப்போ அடிக்க தொடங்கி இருக்கின்ற காற்றுக்கு அந்த குப்பைகள் மாசுக்கள் எல்லாம் வீதி வழியாக கொட்டப்படுகின்ற நிலைமை எல்லாம் இருக்கிறது. அதனை சுகாதார தொழிலாளர் அவர்கள் சொல்லி அதை எடுத்து செல்கின்ற போது அதை ஒரு மூடிக்கொண்டு செல்லக்கூடிய ஒரு வசதியினையும் அவர்கள் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வழிகளை செய்ய வேண்டும். இப்படி கணக்கே இருக்கிறது. அதுபோல் இந்த வாகன பார்க்கிங் வசதி தான் முக்கியமாக இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் இந்த பொருட்களை ஏற்றி இறக்குகின்ற வாகனம் எல்லாம் அந்தந்த வர்த்தக நிலையங்களுக்கு முன்பாகவே பார்க்கிங் வசதிகளை போட்டிருப்பதால் உண்மையிலேயே போக்குவரத்து செய்கின்ற பயணிகளுக்கு ஒரு இடையூறாக இருக்கிறது. ஒரு பொதுவான இடத்திலே அந்த வாகன பார்க்கிங் வசதியினை ஏற்படுத்தி கொடுத்தால் ரொம்ப நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. இந்த மாநகர சபைக்கு இந்த மாநகர சபைக்குரிய முதல்வரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாக்கெடுப்புகள் நடந்து ஒரு பெண் இந்த மாநகர சபையுடைய முதல்வர் ஆகியிருக்கா. முதல்வராக ஆகினத்துக்கு பிறகு இந்த மாநகர சபையிடம் மக்கள் என்னத்தை எதிர்பார்க்குறாங்க? வணக்கம். அது என்னென்றால் பல இழுபறிகளுக்கு மத்தியிலாம் இப்போ இந்த முதல்வராக வந்திருக்கிறா. இப்போ இது இனிமேல் என்ன செய்யணுமெண்டா அரசியல் சார்ந்து செய்யாமல் எல்லா மக்களும் வேண்டாம் ஒரு சார்பார் ஆதரவு இல்லை ஒரு சார் ஆதரவில்லாம் வந்திருக்கிறான். பல
இணக்கப்பாடுகள் இதுகளுக்கெல்லாம் வந்திருக்கணும். ஒன்று சேர்ந்து வெல்லணும் என்ற தாங்கள் வரணும், பதவிக்கு மக்களுக்காண்டி வரதில்லை, பதவிக்காண்டி வரணும் என்றக்காண்டி தான் ஒன்று சேர்ந்து வந்திருக்கணும். இந்த பதவி ஆசைக்காண்டி தான் வந்திருக்கணும். இந்த ரோட் வீதிகள் ஊடுற குப்பைகள் இந்த மாநகர சபைக்கு இந்த நல்லூர் பிரதேச பின்பக்கம் நீங்கள் எடுத்து பார்த்தா தெரியும். இந்த புரோன் ரோட்டு அந்த நாவலர் ரோட்டு அதிலெல்லாம் வீதி ஓரமாக முழுவதும் குப்பைகள்லாம் கிடக்கு. அதை முதல் அதுகளை க்ளீன் பண்ணணும் மக்கள்கிட்ட அன்றாடம். அது இந்த நோய் தொற்றுக்கான நிறைய வழிகள் அதில் இருக்குது. அதை தவிர இந்த பிரதான வீதி, இது இந்த தீப பிரதான வீதி, பிரதான தபாலகம் முன்னால் இந்த வீதி ஒரு வினை தெரிந்த ஒரு 5 வருஷமாக இப்படியே தான் இருக்குது. செப்பனுறதும் அது இதன்றதும் பள்ளமும் ஒரு எத்தனையோ வாகனங்கள் விழுந்து விபத்துக்குள்ளாகி கொண்டு தான் போகுது. மற்ற இந்த இளைஞர் சமுதாயத்தின் வேலை வாய்ப்பு, இந்த இளைஞர்கள் கூடுதலான இளைஞர்கள் போதை பத்தாத அடிமை. அதுக்கு இங்கே வந்து இப்போ தொழில் பயிற்சிகளோ இதுகளோ இல்லாதான் காரணம். இப்போ ஒரு இளைஞன் ஓயல் படித்தா ஓயல் பயிலாயினா அவன் வீட்டிலே முடங்குது. பெண்களோ ஆண்களோ அவர்களுக்கான தொழில் வாய்ப்பு எதுவுமே இல்லை. முதல் அவர்கள் அந்த ஓயல் அதுக்கு அப்புறமும் அந்த சாதாரண பரீட்சைக்கு அப்புறமும் அவர்களை விடாமல் அவர்களுக்கு இங்கே தொழில் பயிற்சி செய்கிறதுக்கு ஊக்கம் கொடுக்கணும். அதுக்கு இந்த மாநகர சபை விடாது அதை செய்யலாம். ஏன்னா இதை வந்து அரசாங்கம் செய்ய பொருள். இவர்கள்லாம் இங்கே எடுத்து இங்கே உள்ள வசதியானவர்களோ யாரோ எவ்வளவோ நிதி உதவி செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் வெளிநாட்டு, அவர்களை பிடிச்சி அவர்களுக்கான தொழில் வாய்ப்புகள் அதுவெல்லாம் முதலாவது செய்யணும். ஏன்னா நிறைய இளைஞர்கள் இங்கே வந்து போதை வசதிக்கு அடிமையாக காரணம் வேலை வாய்ப்பு இல்லாமல். இந்த வேலை வாய்ப்பு சரியாக இளைஞர்கள் அடிமட்டம் பாடசாலை முடிந்த உடனே அவர்களுக்கு வேலை வாய்ப்பு அதை கொடுக்கணும். அதை மட்டும் இந்த போக்குவரத்து இதுவளையும் இந்த பிரதான வீதிகளில் நெரிசல்கள் அதுக்கு சரியான ஒழுங்குகள் எடுக்கணும். ஏன்னா அவசரத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் கூடி போயிடாத கட்டத்தில் இருக்குது சில வீதிகளில். இந்த வீதியில் மாதிரி இந்த ரோட்டுகளில் இந்த லைன் தண்ணி வேலைக்கெல்லாம் வெட்டிட்டு அதே அந்த பிரதான கார்பரேட் ரோட்டை வெட்டிட்டு அதை பிறகு அந்த வெட்டி முடிய அதை சும்மா மண்ணால் தூக்கிட்டு போயிடணும். அது ரோட்டில் நிற்கிது கிடங்கு, அது அதுவெல்லாம் பார்க்கணும். இந்த முதல்வர் வந்து இதை செய்து தருவான்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? இல்லை, இது வந்து வெறும் அரசியலுக்கான சபை அன்றில் சொல்லக்கூடாது. உள்ளூராட்சி சபை என்பது மக்களுக்கான அபிவிருத்தி சம்பந்தமான சபை தான். எங்களுடைய தேசிய பிரச்சனையை கதைப்பதற்கு பாராளுமன்றம் இருக்கிறது. ஒவ்வொரு பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி சார்ந்ததாகத்தான் இந்த உள்ளூராட்சி சபைகளை மக்கள் தங்களது பிரதிநிதிகளை தெரிவு செய்து அனுப்புகின்றார்கள். ஆகவே ஒரு மாநகரம் எவ்வாறு அழகாக இருக்கிறது என்பதை வைத்துக்கொண்டு தான் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் எவ்வாறு தங்கி இருக்கிறது என்பதை கூட நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே மாநகர சபையை அழகுபடுத்த வேண்டிய தேவைப்பாடு மாநகர சபை சார்ந்த அத்தனை பேருக்கும் இருக்கிறது. பொதுமக்களும் அதை உணர்ந்து செயற்படுவதற்கு மாநகர சபை சார்ந்தவர்கள் விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதும் சால சிறந்ததாக கருதப்படுகிறது. இப்போ இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொடுக்கணுமெண்டா எவ்வாறான செயற்பாடுகளை அவங்க செய்ய வேணும்? இல்லை, உண்மையில் சொல்லப்போனால் அந்த திண்ம கழிவு அகற்றல் சம்பந்தமாக பொலித்தீன் அகற்றல் அப்படி ஒவ்வொரு கழிவுகளும் ஒவ்வொரு வகைப்படுத்ததாக இருக்கும். உதாரணத்துக்கு மாநகர சபை தொழிலாளர்கள் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று அதனை எடுக்கின்ற போது அது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கு கொடுக்க வேண்டும். உக்குகின்ற பொருட்கள் எது, உக்காத பொருட்கள் எது, அது சம்பந்தமான விடயங்களை ஏற்படுத்த வேண்டும். மற்றது வியாபார நிலையங்களை நடத்துகின்றவர்களுக்கு அந்த வியாபார நிலையத்திலே தேங்குகின்ற கழிவுகளை அதற்கான ஒரு உபகரணத்தை அல்லது ஒரு குப்பை தொட்டியை கொடுத்து அதற்குள்ளே போட சொல்லி மாநகர சபை அப்படியான விழிப்புணர்வுகளை கொடுக்கலாம். எழுந்தமானமாக வந்து சுகாதாரத்துறை சார்ந்தவர்கள் வந்து வர்த்தக நிலையங்களுக்கோ அல்லது போனால் பொதுமக்களுக்கோ தண்டங்களை அறவிடுவது என்பது அந்த மக்களுக்கான விழிப்புணர்வு இன்மையால் தான் அந்த தண்டங்களை அவர்கள் அறவிடுகிறார்கள். மாநகர சபை வந்து சுகாதாரத்துறை சார்ந்தவர்களோடு சேர்ந்து அந்த கழிவுகளை போடுவதற்கான ஒரு குப்பை கூடைகளையோ வர்த்தக நிலையங்களுக்கு ஒரு 4 கடைகளுக்கு ஒன்றாகவோ அல்லது ஒரு கடை தொகுதிகளுக்கு அந்த குப்பை கூடைகளை வழங்குகின்ற பட்சத்தில் அதற்கூடாக குப்பைகளை போட்டு மாநகர சபையை அழகுபடுத்த வேண்டிய ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கு அந்த வகையில் ஏற்படுத்தி கொடுக்க ஏதுவாக இருக்கும் என நான் நினைக்கிறேன். இந்த முதல்வர்களாக வாரவங்க அது ஏன் மக்களுக்கு உதவி செய்யணுமென்ற ஒரு எண்ணப்பாடு இல்லாமல் பதவிக்காக அந்த பதவி மோகம் என்ற இதை எண்ணக்கருவாக கொண்டு ஏன் வராங்க? அப்படி ஒரு எண்ணமே அவங்களுக்கு வருது. அப்படி எண்ணம் இருக்கிறவங்க ஏன் நாங்கள் தமிழ் மக்களுக்காக போராடுவோம், தமிழ் மக்களுக்காக உரிமைகளை பெற்றுக் கொடுப்போம், ஏன் இவ்வாறான போலியான கருத்துக்களை வெளியிடுறாங்க? அதான் நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன், இங்கே வந்து தமிழ் சுய நிர்ணயம் என்று தான் இவ்வளோ காலமும் சொன்னவர்கள். ஆனால் அவர்கள் வந்து இப்போ இது வந்து கடைசி நேரத்தில் வந்து அவர்கள் தமிழுக்கு எதிரானவர்களுடன்
இப்போ ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு கொடுத்து தோள் கொடுத்து ஆட்சி அமைச்சிருக்கணும். இப்போ அதுதான் சொல்கிறேன், அரசியல் சம்பந்தமான இதில் வந்து அவர்களுக்கு பதவி மட்டும்தான் அங்கே தெரிஞ்சது. இப்போ மக்கள் என்ன பிரச்சனையோ அது தெரியல. மக்கள் என்ன செய்யணும்னா இப்போ மக்களுக்காண்டி நாங்கள் தமிழ் துவயம் தமிழ் இதெல்லாம் கதைக்கிறோம். ஆனால் இப்போ இந்த ஆட்சி வந்து பிடிக்கலான்னா நாங்கள் சரி இந்த முறை தோற்று அடுத்த முறை வெல்லுவோம் வென்றிருக்கலாம் தானே. ஆனால் எங்களுக்கு பதவி வேணுமென்றதுக்காண்டி தான் இந்த கூட்டு. அப்போ அந்த கூட்டு இது வந்து அவர்கள் தங்கள் பதவியை மட்டும்தான் எண்ணின மொழிய மக்களை பற்றி சிந்திக்கல வரும். மக்களை சிந்திச்சிருந்தால் இந்த இதை வந்து இந்த முதல்வராக வர வேண்டியவர் இப்போ வேறு யாரோடைய சேர்ந்துருக்கலாம். ஆனால் அவர்கள் தமிழர்களுக்கு எதிரான தரப்போடு சேர்ந்து ஆட்சி அமைச்சிக்கணும். அப்போ இவர்கள் வந்து தங்களோட சுயலாபம் தங்களுக்கு பதவி அந்த பதவியை தான் கொண்டு. ஆனால் இவர்களை நம்பி வாக்களித்த மக்களை திரும்ப திரும்ப மாற்றி கொண்டு தான் இருக்கிறார்கள். மக்கள் வந்து வீடு யாருக்கு போட்டுங்க வீட்டு சின்னம் வீட்டு சின்னம்ன்றதை தனியாக ஆட்சி அமைக்கணுமென்றாலும் போட்டாங்க. 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு எல்லாம் உடைஞ்சு இப்போ யாருமே இல்லை. இப்போ யாருமே மக்கள் கண்டுபிடிக்கல, சொந்த ஊர்லேயே தோக்கடிக்கிற அளவு நிலைமைக்கு வந்துட்டாங்க. அப்போ இதுக்கு காரணமாக வேண்டிய பதவி ஆச்சு தான். அதாவது இந்த முற்றவெளி மைதானத்துக்கு முன்பு இருக்க இந்த பாதையை தான் சொல்கிறீங்க, அதாவது தபால் நிலையத்துக்கு முன்பு இந்த பாதை வந்து எவ்வளோ காலமாக புனரமைக்காமல் இருக்குது? எனக்கு தெரிந்து ஒரு 5 வருஷமாக இந்த வீதி அந்த அதில் அப்படியே தான் இருக்குது. அந்த பிரதான தபாலயத்து முன்னுக்கு இதை போடினம் இதனினம் ஒரு இப்போ கொஞ்சம் மழை வந்தோன்னும் அது கிடங்காயினோன்னும் அதில் நிறைய வாகனங்கள் வந்து போகிறது விழுகிறது. அப்புறம் அதை புறம் மழை முடிஞ்சோன்னு கொஞ்சம் மண்ணை கொண்டு வந்து போடினோம். அது புறம் அடுத்த மழைக்குது. இப்படியே தொடர்ந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 வருஷமாக நான் இங்கே இருக்கிறேன். உடனே எனக்கு 5 வருஷமாக இப்படி தான் இருக்குது. அப்போ மக்கள் வந்து இதை மாநகர சபைக்கு முறையிட இல்லையா? இதை நான் பார்த்துக்கிறேன். வலம்புரி பேப்பரில் கூடி 2-3 வாட்டி எழுதியிருக்கிறாங்க. இந்த ஆலமரத்தடி இதில் இருந்து நான் பார்த்துக்கிறேன். அது இல்லை அவங்களோட ஆசிரியர் தலையங்கத்தில் எழுதிக்கிறாங்க. ஆனால் நான் பத்திரிகைகளையும் எழுதுகிறாங்க. ஆனால் இதே வந்து அவங்களும் இதை செய்ய அதான் மாநகர சபை கூட அவர்கள் இதால் எத்தனையோ பேர் வந்து போயினோம். பிரதான் தபாலகத்துக்கு போகிற சிங்களவர்களோ தமிழர்களோ இதால் தான் வந்து போயினோம். அவர்களும் இதை பார்த்துட்டு தான் போயினோம் கண்ணூட. இதை பற்றி யாரும் இதை பற்றி செய்யவும் இல்லை. ஆனால் நானும் நிறைய பத்திரிகைகளெல்லாம் பார்த்துட்டேன். இதில் டிவி நியூஸில் இதில் எல்லாத்துலேயும் பார்த்துட்டேன். ஆனால் அவங்களும் விமர்சனம் சொல்கிறாங்க. இதை மக்கள் சொல்லினோம், ஆனால் செய்ய வேண்டியது இல்லை. அது இவர்கள்லாம் பார்த்து பொறுப்புணர்ச்சியுடன் இவையல் நடந்து கொண்டு மக்கள்கிட்ட தேவையாக செய்யணுமெண்டா இவையெல்லாம் அதை என்ன இப்போ முதல்வராக வந்துக்கிறோம் ஆண்டால் மாற்றத்தை கொண்டு வரணும். இந்த மாற்றம் வந்து அதே மாதிரி இந்த இப்போ கிட்டல நல்லூருக்கு முன்னுக்கு ஒரு சாப்பாட்டு கடை சைவ கடையை திறந்தேன். அதெல்லாம் இப்போ மாநகர சபை அங்கீகாரம் கொடுக்காம செய்ய இயலாது. ஆனால் அவர்கள் செஞ்சதுக்கப்புறம் இல்லை அதை செஞ்சுட்டும் அதுக்கு அங்கீகாரம் எடுக்கலாம், அது வேறு கடை திறக்கலாம். அப்படியும் இல்லை. குற்றம் செய்கிறவர்களே குற்றவாளிகளாக இருந்தால் அது உடந்தையாக இருந்தால் அது ஒன்றும் செய்யலாது. இப்போ முதலாவது இந்த குற்றத்தை செய்கிறவர்களுக்கு இது தப்பு இல்லை, இது மக்களுக்கு சரியான. இப்போ ஒரு ஆளுக்காண்டி 100 பேர் பாதிக்க இயலாது. இப்போ அவர் வைக்கிற இடம் இந்த இடம் பிரச்சனை அந்த இடம் பிரச்சனைன்னா அந்த ஒரு ஆள் வாழணுமன்றதுன்னா அது அதில் இடத்தை அவற்றை வாழ்வாரத்தை பார்க்கலாம். 100 பேர் வாழ்கிறது தான் பார்க்கணும். மக்களுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை வந்து பார்க்கணும். ரோட்டில் ஒன்று வந்து கடையை கட்டிடலாது. அப்போ அதுக்கான அதிமதி கொடுக்க மாட்டீங்க. அப்போ நீங்கள் அதே மாதிரி பின்னாடி என்ன வருமன்ற முதல்ல செய்யுங்க. ஒரு ஆள் வீடு இருந்தால் பிரச்சனை இல்லை, 100 பேர் வாழணும். அதுக்கான மக்களுக்கான என்ன தேவைகளோ அதுகளை புரிஞ்சு கொண்டு இனிவந்தவர் என்றாலும் மிகவும் பொறுப்புணர்ச்சியுடன் செயற்படணும். மற்ற கட்சி சார்ந்து செயற்பட வேண்டாம். ஏன் கட்சி சார்ந்து செயற்பட்டால் இந்த மக்களுமே அடுத்த முறை இவர்கள் தேர்தலில் வந்து இவர்களுக்கு எல்லாருமே ஒரு நிலையில் என்ற எல்லாருமே பிரிஞ்சு ஒன்றுமே இல்லாமல் போட்டார்கள். வேறு இப்போ இந்த வேறு அந்நிய கட்சிகள் கூடி வெல்ற கட்டத்துக்கு இங்கே வந்துட்டு. அப்போ இனி தமிழ் மக்கள் வந்து ஒற்றுமையுடன் வாழணும்னா இந்த பொறுப்புணர்ச்சியுடன் இவைகள் செயற்பட்டால் மட்டுமே ஒழிய மற்றும்படி இதுக்கான தீர்வு என்னென்று தெரியலை.